கடந்து வந்த பாதை யூடியூப் சேனல் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம். வார ராசிபலன் கோச்சாரம். மேஷம் முதல் மீன வரையிலே வார ராசிபலன். முதலாவதாக மேசராசி. மேசராசி அன்பர்களுக்கு எண்ணிய காரியங்கள் இந்த வாரம் தடையில்லாமல் செய்யலாம். மனதில் இருக்கும் சிறு குழப்பங்கள்லாம் எடுத்த காரியத்தில் இடையூறு. கலக்கங்களில் இருந்தால் அந்த கலக்கங்கள்லாம் இந்த வாரம் நீங்கும். சற்று யோசித்து எந்த காரியத்தில் இருங்க, காரியம் உங்களுக்கு கைகூடும். நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பு. ரிஷபராசி என்பது ரிஷபராசி நேயர்களுக்கு நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே முடியும். யோகமான வாரம் இந்த ரிஷபராசிக்கு வாங்கலாம் இந்த உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் கொடுத்துருந்தா கூட அது வராத இருந்தால் கூட இந்த ரிஷபராசிக்கு இந்த வாரம் வந்துடும். உங்களுக்கு சூரிய நமஸ்காரம் செய்து வர உங்களுக்கு மிக சிறப்பு. மிதுன ராசி என்பவர்களுக்கு மிதனத்துக்கு நல்லதோர் யோகத்தை உண்டாக்கக்கூடிய வாரம். எதிர்பார்த்திருந்த காரியம் எதிர்பார்த்தபடி முடியும். தொழிலில் இருந்த சிறு சிறு பிரச்சனையெல்லாம் இந்த மிதுன ராசிக்கு இந்த வாரம் முடியும். சிறு சிறு தொழிலில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இந்த வாரம் நீங்கி நன்மை உண்டாக்கக்கூடிய வாரம். உங்களுடைய குலதெய்வ வழிபாடே உங்களுக்கு நன்மை. கடகராசி என்பது கடகத்திற்கு சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் இந்த வாரம் தீருது. பகைவராக இருந்தால் கூட அவங்கெல்லாம் இந்த வாரம் உறவினராக இந்த கடகராசிக்கு வருவாங்க. சண்டை போட்டு வந்த விரோதியெல்லாம் நம்மளை தேடிட்டு வரும். யோகம் உங்களுக்கு தேடி வருது. இந்த கடகராசி நேயர்கள் துணிஞ்சு செய்யுங்க, வெற்றி உண்டாகும். உங்களுக்கு சிவன் வழிபாடு மிக சிறப்பு. சிம்மராசிக்காரருக்கு ஆனால் சற்று யோசித்தே இருக்கணும். நண்பர்களால் சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டு இருக்குது. பழக்க வழக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பக்கத்தில் இருக்கிறீங்கனால சின்ன சின்ன பிரச்சனை வரும். இதெல்லாம் இந்த சிம்மராசிக்கு வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. உங்களுக்கு துணிஞ்சு செய்யலாம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் மிகுந்த ஒரு செல்வாக்கை உண்டாக்கக்கூடியவராக தான் வருவீங்க. முன்னாடி நாம் போகணும் அப்படின்ட்டே தான் போவீங்க. கண்டிப்பாக நீங்கள் முன்னாடி தான் போவீங்க. அவசரப்பட வேண்டாங்க. இந்த வார இறுதியில் உங்களுக்கு மிக சிறப்பை தரும். பைரவர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். கன்னிராசி கன்னிக்கு இந்த கன்னிராசியில் நேர்களுக்கு நினைத்த காரியம் நன்மையில் முடியக்கூடிய வாரம். பைரவர் வழிபாடே உங்களுக்கு மிக சிறப்பை தரும். துலாம் ராசி என்பவர்களுக்கு துலாம் ராசிக்கு மனக்கலக்கங்கள் நீங்கி நன்மை உண்டாக்குறதா. மனக்கலக்கம் உங்களுக்கு சின்ன சின்ன மனக்கலக்கம் இருந்தால் அந்த மனக்கலக்கம்லாம் நீங்கி நன்மை உண்டாக்குறது தான் இந்த துலாம் ராசிக்கு. கடந்த வாரத்தை விட இந்த வாரம் இந்த துலாம் ராசிக்கு நன்றாக இருக்கும். கடந்த வாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த வாரத்திலேயே அது சால்வ் ஆகிடும். இந்த துலாம் ராசிக்கு போன வாரம் நம்மளுக்கு இந்த பிரச்சனையாச்சு, இந்த வாரமே அது சால்வ் ஆகிடும். உங்களுக்கு பெருமாள் வழிபாடு மிக சிறப்பு தரக்கூடிய வாரம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்களே நினைத்த காரியத்திலே குழப்பங்கள் இருந்தால் குழப்பங்கள்லாம் மாறுது. நல்லா பேசிட்டு இருப்பாங்க, அவங்களால ஒரு குழப்பம் ஏற்படுது. விருச்சிக ராசிக்கு அந்த சங்கடங்கள்லாம் இனிமேல் அதை இந்த விருச்சிக ராசிக்கு நல்ல ஒற்றுமை கொடுக்கக்கூடிய வாரம். நினைத்தது நன்மையுடன் நடக்கும். முருகப்பெருமான் வழிபாடு மிக சிறப்பு. தனுசு ராசி என்பவர்கள் தனுசு ராசிக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டது. போன வாரம் பிரச்சனை, இந்த வாரம் பிரச்சனையா அப்படின்னு நினைக்கக்கூடாது. போன வாரம் நடந்த பிரச்சனைகள்லாம் இந்த வாரம் சால்வ் ஆகுது. போன வாரத்தில் இருந்த கலக்கமெல்லாம் இந்த தனுசு ராசிக்கு இந்த வாரம் நிறைவடையக்கூடிய வாரம். போன வாரம் கொடுத்தது இந்த வாரமே வருது. போன வாரம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியம் இந்த வாரம் கட்டாயம் உங்களுக்கு ஆகக்கூடிய வாரம். உங்களுடைய வணங்க வேண்டிய தெய்வம் காளியம்மன் வழிபாடு மிக சிறப்பு. மகர ராசி மகர ராசிக்கு நல்ல ஒரு யோகத்தை உண்டாக்கக்கூடிய வாரம். இந்த மகர ராசி நேயர்கள் சற்று யோசித்து இறங்க தொழில் செய்ய. மகர ராசிக்கு இந்த வாரம் ஒரு நல்ல செய்தி வருது. இந்த வாரம் பிரச்சனை ஆயிருமா இந்த மகர ராசிக்கு இந்த வாரம் எதையும் தொழில் செய்யுங்க. உங்களுக்கு பெருமாள் வழிபாடு மிக சிறப்பு. கும்பராசி நேயர் கும்பத்திற்கு எந்த ஒரு சங்கடமும் கிடையாது. கலக்கங்கள் வேண்டாம், துணிஞ்சு செய்யலாம், வெற்றி உண்டாம். வேண்டிய தெய்வம் ஒரு வழிபாடு. ராசிக்கு பணவரவு எல்லாம் கொஞ்சம் தடையாயிட்டு இந்த வாரத்தில் சற்று அவசரப்பட்டு ராசிக்கு நிறைய செலவு யோசனை பண்ணி இந்த வாரம் இறங்குவது இந்த மீனராசிக்கு சிறப்பை தரும். உங்கள் குலதெய்வ வழிபாடு மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கும். உங்களிடம் இருந்து விடைபெறுவது வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அது என்ன ரீசன்னு தெரில. ஓகே, இந்த வீடியோக்கான கேள்வி மேசராசி வழிபட வேண்டிய கடவுள் எது?